அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் குருமா. அதுவும் ஆத்தென்டிக் ஸ்டைல்ல எங்க வீட்டு ஸ்பெஷல் ரெசிபி. ஃபர்ஸ்ட்டு பிரஷர் குக்கர்ல ஒரு கரண்டி எண்ணெய சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ட சேர்த்து, இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூடவே கட் பண்ண 2 பெரிய சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாவ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சம் புதினா, மல்லி தழை இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி மசிஞ்சதும் இது கூட நம்ம மசாலாவ சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில மிளகாய் நல்லா மிக்ஸ் ஆனதும் நல்லா உங்களுக்கு ரெட்டிஷ் கலர் வரும். இப்ப அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 300 கிராம்ஸ் ஆஃப் மட்டன நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த கறி இந்த மசாலாவிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இத நல்லா மிக்ஸ் குடுத்து விடுங்க. இப்போ மட்டன் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணிய நம்ம சேர்த்துக்கணும். இப்போ மூடி விட்டு குக்கர்ல ஒரு 4 விசில் விடணும். இப்ப மட்டன் வேகட்டும். இந்த ஸ்டேஜ்ல அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காவ எடுத்திருக்கேன்னா, அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவையும் எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது 2த்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இப்ப அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட்டையும் நம்ம இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலறி விடணும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ உருளைக்கிழங்கு வேகறதுக்கு 1 விசில் விடணும். இப்ப இத மூடி உருளைக்கிழங்கு வேகட்டும். 1 விசில் விட்டு எடுத்தா, உங்களுக்கு டேஸ்டான மட்டன் குருமா ரெடி ஆயிடும். இப்ப பிரஷர் எல்லாம் போனதும், குக்கர் திறந்து பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்க உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாரி தெரியும். ஆனா இது ஆறுனதும் நல்லா உங்களுக்கு திக்னெஸ்ஸா குடுக்கும். இப்ப இத நான் வேற பேன்ல சேர்த்திருக்கேன். மாத்திட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப நெறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணாம, ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாவும் இருக்கும். இது உங்களுக்கு பகாராகானா, கீ ரைஸு, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நீங்களும் உங்க ஃபேமிலிக்காக வீக்கெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு குடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ரெடிஷனலான ரெசிபி நீங்க பார்க்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching.